ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் தொழில் பெட்டிகளில் தொழில் தொடங்கும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது சொந்தமாக வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, அது கரெக்டான ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு வந்து அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் தமிழக அரசு வழங்கக்கூடிய தொழில் பேட்டைகளில் நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழக அரசு சார்பில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சொந்தமாக வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் போதிய ஒரு இடம் வந்து கிடையாது, சரியான ஒரு லொக்கேஷன் தான் அமையல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட் வந்து இது யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, அதாவது தாட்கோ டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தொழில்பேட்டைகளில் தொழில் தொடங்கும் வாய்ப்பு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் தாட்கோ மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கு ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட தாட்கோ தொழில்பேட்டைகளில் தொழில் துவங்க அரிய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் குறு சிறு மற்றும் பெருந்தொழில் முனைவோரை கருத்தில் கொண்டு அவர்கள் பயன்பெறும் வகையில் வாடகை மற்றும் குத்தகை முறையில் காலி மனையாகவோ அல்லது மறுசீரமைக்கப்பட்ட தொழில் கூடங்களாகவோ ஒற்றை மாடி அல்லது பல மாடி தொழில் கூடங்களாகவோ அமைத்து அவர்களின் தேவைக்கேற்ப குறுகிய நீண்ட கால குத்தகை அல்லது வாடகை முறையில் வழங்க அரசு தற்போது முன்வந்துள்ளது அப்படிங்கறது தெளிவா நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்க விருப்பம் உள்ளவங்க 4/4/2025 அன்று காலை 10 மணி அளவில் நடக்கக்கூடிய தொழில்பேட்டையில நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த தளங்களை பார்வையிடுறதுக்காக வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா ஈரோடு திருப்பூர் இந்த லொகேஷன்ல நீங்க அமைஞ்சிருக்கீங்க, சொந்தமா வந்து ஒரு ஃபேக்டரி வந்து போடணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு சின்ன ஒரு ஸ்டால் வந்து போடணும்னு நினைக்கிறீங்க, அது கரெக்டான ஒரு லொகேஷன் வந்து கிடைக்கல எங்களுக்கு, அப்படி கிடைச்சாலும் வந்து வாடகை வந்து ரொம்ப ஹையா கேட்குறாங்க, அட்வான்ஸ்லாம் ரொம்ப ஹையா கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அரசு சார்பில் வழங்கக்கூடிய இந்த தொழில்பேட்டைகளில் சிப்கோன்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி தொழில்பேட்டைகளில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கம்மியான ரெண்டல் ரேட்டுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான ஒரு கூடங்கள் அப்படிங்கிறத அமைச்சு கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க போயிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. நேம், உங்களோட ஏஜ், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட கான்டாக்ட் நம்பரு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, அதே மாதிரி நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு நீங்க வந்து விசிட் பண்றதுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பர்பஸ் ஆஃப் விசிட் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஃபிளாட் நீங்க வந்து ரெண்டலா லீஸான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெண்டல் லீஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல என்கொயரிஸ் அபவுட் ரெண்டல் ஆன் லீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நியூ எக்ஸிட்டிங் என்டர்பிரனரா அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் நியூனா நியூ கொடுங்க, இல்லை எக்ஸிட்டிங் ஏற்கனவே வந்து ஒரு என்டர்பிரனரா இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸிட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்கள் அப்ளிகேஷன் அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஒன்ஸ் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட லொக்கேஷனுக்கு உங்களை வந்து வர சொல்லுவாங்க. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நேரடியா போயிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு என்ன தமிழக அரசு சார்பில் டாட்கோ மூலியமா கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட். இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து சிப்கோ மூலியமா நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் ஒரு நியூ என்டர்பிரினர்ஷிப்பா இருக்கிறாங்களோ, இல்லை வந்து ஏற்கனவே எக்ஸிட்டிங் ஒரு தொழில் முனைவராக இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.